ராதிகா வந்து வீட்டை விட்டு போகிறதா முடிவெடுத்துறாங்க. வீட்டு ஓனருக்கு ஃபோன் பண்ணி இந்த மந்தோட நான் வெக்கேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. வீட்டு ஓனர் பேசுறதுக்குள்ளே வந்து ராதிகா ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. உடனே அந்த வீட்டு ஓனர் வந்து கோபிக்கு கால் பண்ணி, என்ன சார் நீங்கள் வீட்டை வெக்கேட் பண்ணுறேன்னு சொல்லி முதலே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் எப்போ வீட்டை காலி பண்ணுறேன்னு சொன்னேன்னு சொல்லி கோபி கேட்குறாரு. என்ன சார் நீங்கள் குடியிருக்க வீட்டை வந்து இந்த மாதத்தோட காலி பண்ணுறதா ராதிகா மேடம் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நான் வந்து வீடு கொடுக்கும்போது 2 மாதத்துக்கு முன்னாலேயே சொல்லணும், அப்போ தான் எனக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லி சொன்னேன்ல. நீங்கள் திடீர்னு இந்த மாதத்தோட காலி பண்ணுறேன்னு சொன்னால் எனக்கு ஆள் கிடைக்கிற வரைக்கும் எனக்கு 2 மாதம் வீட்டு வாடகை வேஸ்ட்டு தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இல்லையே வீட்டை எதுவுமே காலி பண்ணுறதா எனக்கு தெரியவே தெரியாதே, ராதிகா என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. உங்களுக்கே தெரியாதா, என்ன சார் சொல்கிறீங்க, நீங்கள் பேசிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சரி நான் பேசிட்டு உங்களுக்கு கூப்பிடுறேன், நாங்கள் வீட்டெல்லாம் காலி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் ராதிகாவுக்கு வந்து கால் பண்ணி பேசுகிறாரு. என்ன ராதிகா வீட்டை காலி பண்ணுறேன்னு சொல்லி சொன்னையா, ஹவுஸ் ஓனர் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம் நான் வீட்டை காலி தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் எதுக்கு நீ பண்ணுற, எதுக்கு நீ இந்த வேண்டாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன பிரச்சனை ராதிகா, வா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இனி பேசக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கேட்குறாங்க. இங்கே பாரு நான் சொல்கிறது கேளு, நீ கிளம்பிங்க வா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரின்னு சொல்லி ராதிகா வந்து கோபியை பார்த்து நேரில் பேசுறதுக்காக போகிறாங்க. அப்போ கோபி வந்து எதுக்கு நீ வீட்டை விட்டு போகணும்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ராதிகா இருந்துட்டு நான் எதுக்காக இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ ராதிகா வந்து முதல்ல நடந்ததுலேருந்து எல்லாமே பேசுகிறாங்க. உங்களுக்கு எனக்கு பிரச்சனை வந்ததுக்கப்புறமா நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போயிட்டீங்க. உங்களுக்கு எத்தனையோ தடவை நான் கால் பண்ணேன், நீங்கள் ஃபோன் எடுக்காதனால உங்களை தேடி அலைஞ்சிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் நீங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனீங்க. உங்களுக்கு சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறமா தான் எனக்கு சொன்னாங்க. அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து உங்களை பார்க்க வந்தப்பவும் என்னை யாருமே உங்களை பார்க்கறதுக்காக உள்ள விடலை, சண்டை போட்டாங்க. உங்கள் அம்மா முதல் கொண்டு உங்கள் பொண்ணு வரைக்கும் என்கிட்ட ரொம்ப அசிங்கமாக பேசி என்னை அசிங்கப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. இதெல்லாம் எனக்கு என்னத்துக்கு தேவை, அது மட்டும் இல்லை மயு கேட்குற கேள்விக்கெல்லாம் என்னால் பதில் சொல்லிட்டு இருக்க முடியல. அதனால் நீங்களே எனக்கு இல்லைன்னு ஆனதுக்கப்புறமா நான் எதுக்காக இந்த இடத்துல இருக்கணும், அப்படி இருந்து எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதனால நான் மயுவை கூப்பிட்டு இங்கிருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே கோபி வந்து டென்ஷன் ஆகுறாரு. நான் சொல்கிறத கேட்குறாரு, நான் என்ன தொடர்ச்சி இங்கேவா இருக்க போகிறேன், கொஞ்சம் உடம்பு நல்லாகணுங்கிறதுக்காக தானே இங்கே இருக்கேன். நானே வந்து ஈவினிங் மயுவை பார்க்குறேன்னு தான் சொன்னேன், நீ எதுக்காக இப்போ தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ வந்து ஹவுஸ் ஓனருக்கு கால் பண்ணி வீட்டெல்லாம் வெக்கேட் பண்ணல அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இல்லை நான் முடிவு பண்ணிட்டேன், நான் இங்கிருந்து போக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி ராதிகா சொல்கிறாங்க. ராதிகா அப்படி சொன்னதை கேட்டோன்னு டென்ஷன் ஆகி பேசுகிறாரு கோபி. அப்போ அவருக்கு அப்படியே நெஞ்சொலி வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. அப்போ சரின்னு ஈஸ்வரியும் அவசரமாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அவரை. அப்போ ராதிகா வந்து நான் வேணும்னே இப்படி பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பேசணும்னு தான் நான் வந்தேன், அவர் கோவப்பட்டு இப்படி எல்லாம் ஆகும்னு சொல்லி நான் அந்த மாதிரி பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து இது மாதிரி எப்போவுமே இனிமேல் நடக்கக்கூடாது, அவருக்கு வந்து மேஜர் சர்ஜரி பண்ணியிருக்குது, அவர் டென்ஷன் ஆனால் அவருக்கு இந்த மாதிரியெல்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. அதனால் இனிமேலாவது கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, இல்லைன்னா அவரோட உயிருக்கே ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு வேற டாக்டர் சொல்கிறாங்க. டாக்டர் அப்படி சொன்னோன்னே ஈஸ்வரியும் சொல்லியும் அப்படியே பயங்கரமாக பதறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இனியா வந்து அழுதுகிட்டே இருக்காங்க. நான் வேணும்னே எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்கிறாங்க. அதுக்கு இனியா இருந்துட்டு கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் எங்கள் டேடி நல்லா தான் இருந்தாங்க, ஆனால் நீங்கள் பேசினதுக்கப்புறமா தான் அவர் வந்து இப்படி ஆயிட்டாரு. அன்னைக்கு தெரியாமல் தான் உங்களை நான் திட்டுனேன், ஆனால் இன்னைக்கு தெரிஞ்சே தான் நான் சொல்கிறேன், உங்களால் தான் எங்கள் வீட்டில் எல்லா பிரச்சனையும் நடக்குது, தயவு செஞ்சு இங்கிருந்து எங்கேயாவது போய் தொலைங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கு வந்து பாக்கியா வந்து இனியாவை அதட்டுறாங்க. என்ன பேசிட்டு இருக்க, வாய் மூடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இனியா வந்து அடங்காம ராதிகா கிட்ட வந்து நீங்க வந்து என் டேடி கிட்ட பேசியிருக்கவே கூடாது, இப்போ இல்லை எப்பவுமே நீங்க எங்க டேடி கிட்ட பேசாதீங்க, நான் அன்னைக்கே சொன்னேன்ல எங்க டேடி டைவர்ஸ் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து ரொம்ப கோவமா பேசுறாங்க. அதை கேட்ட பாக்கியா வந்து பயங்கரமா கோவப்பட்டு ஒரு கட்டத்துக்கு மேல இனியாவை பலான்னு அரைஞ்சிடுறாங்க. இனியா அடி வாங்கிட்டு அப்படியே பாக்கியாவே பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க அழுது. பாக்கியா வந்து இனியாவை அடிச்ச உடனே ராதிகா இருந்துட்டு எனக்காக உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு இனியா இருந்துட்டு இப்போ இல்லை, நீங்க எப்போ எங்க டேடி வாழ்க்கையில வந்தீங்களோ அப்பவே எங்க குடும்பத்துக்குள்ள எல்லாத்துக்கும் சண்டை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு பாக்கியா வந்து அமைதியா இருக்கிறதா இருந்தா இரு, இல்லைன்னா மரியாதை ரூம்குள்ள போ அப்படின்னு சொல்லி இனியாவை திட்டுறாங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போதே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனவங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. கோபி கூட்டிட்டு வராங்க. அப்ப ராதிகா வந்து கோபி கிட்ட இப்போ எப்படி இருக்கு கோபி அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஈஸ்வரி வந்து கோபியை பேச விடாம ரூம்குள்ள கூட்டிட்டு போய் படுக்க வச்சுட்டு வந்துடுறாங்க. கூடவே செலியனும் உள்ள போறாரு. உள்ள போயிட்டு வெளியே வந்த செலியனை பார்த்து ராதிகா இருந்துட்டு விசாரிக்கிறாங்க கோபி பத்தி. அவர் எப்படி இருக்காரு, இப்ப நல்லா இருக்காரா, டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ரொம்ப டென்ஷன் ஆக வேண்டாம், கோவப்பட்டு டென்ஷன் ஆனதுனால தான் வந்து அவருக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு, திரும்பவும் அந்த மாதிரி ஆனால் அவரோட உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லி சொன்னாங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதை கேட்டோன்னா ராதிகாக்கே ஒரு மாதிரி ஆயிடுது, பேசாமல் நிற்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க ஏதோ கேட்குறாங்க, ஆனால் சிலையை வந்து எதுவுமே பதில் பேசாமல் போயிடுறாரு. அப்போ இது எல்லாமே பார்த்துட்டு தான் பாக்கியா பேசாமல் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ ஈஸ்வரி வந்து ரூம்லேருந்து வெளியே வராங்க. இன்னுமா நீ இங்கே நின்றுட்டு இருக்க, நான் உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னேன்ல நீ எப்போ என் பையனுக்கு டைவர்ஸ் கொடுக்க போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க அப்படி கேட்டதுமே பயங்கர ஷாக் ஆகி ராதிகா பார்க்குறாங்க. அதை விட ஷாக் ஆகுது பாக்கியாக்கு. அப்போ உடனே ஈஸ்வரி வந்து நீ அவனை சாகடிக்காமல் விட மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் தான் உன்னை இந்த வீட்டு பக்கமே வராதேன்னு சொல்லி சொன்னேன்ல, சொன்னா உனக்கு ஒரு தடவை புரியாதா, இன்னொரு வாட்டி நீங்க வந்தேன்னா நான் மனுஷாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. இதனால ராதிகா வந்து எதுவுமே பேசாம அமைதியாக வீட்டுக்கு போயிடுறாங்க. பாக்கியா வந்து அதை பார்த்துட்டு ரொம்ப கவலையா நின்றுட்டு இருக்காங்க ராதிகாவை நினைச்சிட்டு. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த குடும்பையெல்லாம் நான் பார்க்க வேண்டியது இருக்குதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து புலம்பிட்டே உள்ள போறாங்க. அப்ப அங்க நின்றுட்டு இருக்க செல்வி கிட்ட வந்து பாக்கியா பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பையன் மேல இருக்கிற பாசத்துல அவங்கள அசிங்கப்படுத்துறாங்க. அவங்க 2 பேருமே ஒருத்தர் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. என்னமோ ராதிகா தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமும் உங்க பையனுக்கு வந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க. அவர் வந்து உடம்பு சரியில்லை அப்படிங்கறக்காக அவர் செஞ்ச தப்பெல்லாம் நியாயமாயிருமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னைக்கு எபிசோட் இப்படி தான் முடியுது. நாளைக்கு என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.